ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் வந்துட்டு வத்தல் குழம்பு பண்ண போகிறோம். நம்ம பாட்டிங்கெல்லாம் செஞ்ச அதே டேஸ்ட்டில் வில்லேஜ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியான முறையில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். மாவத்தல் எடுத்துக்கோங்க, பூண்டு பற்கள் தோல் உரிச்சு வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுக்கோங்க, கத்திரி வத்தல் எடுத்துக்கோங்க, தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை கொத்து எடுத்துக்கோங்க, பெரிய எலுமிச்சை சைஸில் புளி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பொடி இதில் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா இதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. கேட்டேன்னா எந்த வத்தல் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அதே மாதிரி மாவத்தல் இப்போ வந்து ரெடிமேடாகவே எல்லா கடைகளையும் கிடைக்கிது. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. இந்த ஆயில் வந்துட்டு நல்லா சூடாகட்டும். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ பூண்டு பற்கள் அதோடு சேர்த்துக்கலாங்க. பூண்டு பற்கள் வந்துட்டு நல்லா வதங்கணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தால் தான் எந்த குழம்புக்குமே சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நறுச்சுன்னு இருக்கும். கடிக்கும்போது வந்து நறுச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயம் தோல் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தாங்க. இது கிடைக்கல அப்படின்னா பெரிய வெங்காயமே கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய வித்தியாசம் இருக்காது. கொஞ்சம் இதுக்கு போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. பூண்டுலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு இந்த குழம்புக்கு ரொம்ப நேரம் வதங்கன்னு தேவையில்லை. இப்போ கத்திரி வத்தலும் அதோடு சேர்த்தாச்சு. இந்த கத்திரி வத்தலும் மாவத்தல் வந்துட்டு சுடுதண்ணில் கழுவிட்டு ஊற வைக்க. இப்போ கிளறிக்கலாம். சுடுதண்ணில் ஊற வச்சு தாங்க யூஸ் பண்ணணும். கழுவிட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த டைமில் மசாலா பொடியை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இந்த மசாலா பொடி எப்போவுமே இந்த வத்தல் குழம்புக்கு போடும்போது தான் லைட்டாக வந்துட்டு இப்போ போட்டாச்சு. ஆயிலில் வதக்கி விட்டாதாங்க நல்ல ஒரு கலர் வந்துட்டு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல ஒரு வாசனை கிடைக்குங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த எல்லாத்தோடையும் கலந்து வர்ற மாதிரி இப்போ மசாலா பொடி கிளறி விட்டுக்கலாம். இந்த ஆயிலே வந்துட்டு கொஞ்ச நேரம் பரட்டி விட்டாச்சு. இப்போ இந்த மாவத்தல் கழுவி ஊற வச்சுருக்கலாம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். அதையும் அதோடு சேர்ந்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணியை சேர்த்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டால் தான் அது நல்ல ஃப்ளேவர் நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா இருக்கும். ஒன்றோட ஒன்று கலந்து. இப்போ கல் உப்பு போட்டாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிச்சு வருதுன்னு. இப்போ வந்துட்டு வீடே அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக இருக்குங்க. கம்மன்னு கொதிச்சு வர்றது. இந்த மாவத்தல் வந்துட்டு நீங்கள் எந்த குழம்புல சேர்த்திங்கனாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி வச்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. சாம்பார்லேயும் போடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாவத்தெல்லாம் போட்டு குழம்பு வச்சுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வத்தல் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே போடலாங்க அந்த மாவத்தல் வந்துட்டு. இப்போ கருவேப்பிலையை வந்துட்டு கிள்ளி போடும். எப்போவுமே வந்துட்டு இந்த குழம்பு கொதித்து இறக்குற கொஞ்சம் முன்னாடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. எந்த ஒரு புளிக்குழம்புக்கு, சாம்பாருக்கு நல்லெண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இந்த புளிக்குழம்புகளுக்கு வந்துட்டு போட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.